வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா, ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கிற சண்டையில ஆயுதங்களை விட வார்த்தைகளுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இன்னைக்கு நாம இந்தியா பாகிஸ்தான் உறவுல அப்படி ஒரு முக்கியமான கட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். டென்ஷன் ரொம்பவே அதிகமாகி ஒரு அபாயகரமான கட்டத்துல நிக்குது. வாங்க, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம்ல என்ன நடக்குதுன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, வாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் எது மூல காரணம், எது அந்த தீப்பொறிய பத்த வச்சதுன்னு முதல்ல பாப்போம். ஒவ்வொரு பெரிய சண்டைக்கும் ஒரு சின்ன பொறி போதும் இல்லையா? இந்த விஷயத்துல அந்த பொறி ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ரூபத்துல வந்திருக்கு. அதுவும் சாதாரணமா டிப்ளமேட்டிக்கா பேசுறது எல்லாம் விட்டுட்டு ரெண்டு நாட்டையும் ஒரு பதட்டமான நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்தாங்க, இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்தியாவோட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொன்னது. இது ஏதோ சாதாரண அரசியல் பேச்சு கிடையாது. இது ஒரு நேரடியான, ரொம்பவே கடுமையான வார்னிங். அவங்க பேசுற விதத்திலே ஒரு பெரிய மாற்றம் தெரியுது பாருங்க. அதாவது மறைமுகமா மிரட்டுறத விட்டுட்டு இப்போ ஓப்பனா சவாலுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப கவனமா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாகிஸ்தானோட மிலிட்ரிக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. சரி, நாம ஏன் இப்படி ஒரு சண்டையோட விளிம்புல வந்து நிக்கிறோம்னு புரியணும்னா, நாம பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன்னா இந்த நெருக்கடிக்கான மூல காரணம் வெளியிருந்து வர்றதை விட அவங்கக்குள்ள இருக்க உள்நாட்டு பிரச்சனைகள்ல தான் ஆழமா இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு நாடு தன்னுக்குள்ளே போராடுற ஒரு கதை மாதிரி தான். எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிறது பொருளாதாரம்தான். இந்த $3.5 பில்லியன் சும்மா ஒரு நம்பர் இல்ல. இது பாகிஸ்தானோட எக்கானமி மேல தொங்குற ஒரு பெரிய கத்தி மாதிரி. யுஏஇக்கு கொடுக்க வேண்டிய இந்த கடனை சரியா கட்டலன்னா அது அவங்க நாட்டு பொருளாதாரத்தையும் முடக்கி போடுற அளவுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இதனால நாட்டுக்குள்ள இன்னும் கலவரம் அதிகமாகும். ஆனா இந்த கடன் பிரச்சனை ஒரு பனிப்பாறையோட நுனி மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் ஒரு நாடு எவ்ளோ பெரிய அழுத்தத்துல இருக்குன்னு. யோசிச்சு பாருங்க, அரசாங்க மந்திரிங்களுக்கே சம்பளத்தை குறைக்கிறாங்கன்னா நிலைமை எவ்ளோ மோசமா இருக்குன்னு. சாதாரண மக்கள் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சுன்னு ரோட்ல இறங்கி போராடுறாங்க. இதுக்கு நடுவுல மிடில் ஈஸ்ட்ல சண்டைக்கு போகணும்னு சர்வதேச அழுத்தம் வேற. கூடவே அவங்க ஆப்கானிஸ்தான் பார்டரும் எப்பவும் பிரச்சனையில தான் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி இருக்கு அந்த அரசாங்கம். இப்ப அந்த பிரஷரை வெளியேற்ற ஒரு வழியை தேடிட்டு இருக்கு. இது வரலாறு முழுக்க அரசியல்வாதிங்க யூஸ் பண்ற ஒரு கிளாசிக் டெக்னிக் தான். நாட்டுக்குள்ள பிரச்சனைன்னா வெளியில ஒரு எதிரியை உருவாக்க மக்களோட கவனத்தை அவங்க கஷ்டத்துல இருந்து திருப்பி ஒரு பொது எதிரி மேல கொண்டு போயிடு. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற சிலரும் அவங்க உள்நாட்டு பிரச்சனைகள்ல இருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்தியாவோட ஒரு சண்டைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு. ஏன்னா இது ஈஸியா கைமீறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சண்டையை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? ஒரு தூண்டுதல் வேணும். அப்படி ஒரு காரணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சில சமயம் காரணத்தை உருவாக்குவாங்க. இங்கதான் ஃபால்ஸ் ஃபிளாகுங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இது ஒரு தந்திரமான வேலை. அதாவது ஒரு நாடே தங்களுக்கு மேல ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு அதுக்கு எதிரி நாட்டை காரணம் காட்டி சண்டைய ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒரு கதைய பாகிஸ்தான் மீடியா இப்போ பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது பாகிஸ்தான் மேல அடிக்கடி வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன? அவங்க தான் தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்கன்னு. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தான் தனக்குத்தானே ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டு எங்க மேல பழி போட போகுதுன்னு முன்கூட்டியே சொல்லுது. இது ஒரு வகையான பாதுகாப்பு யுக்தி. இதன் மூலமா உலக நாடுகளை குழப்பம் நினைக்கிறாங்க. ஒருவேளை உண்மையிலே ஒரு தாக்குதல் நடந்தா கூட நாங்க அப்பவே சொன்னோம்ல இது இந்தியா செஞ்ச வேலைதான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை விதைக்க பாக்குறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். போர்க்களத்துல இருக்கிற ஆயுதங்களை விட இது ரொம்பவே ஆபத்தானது. ஓகே, இப்போ கள நிலவரம் என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா ரெண்டு தரப்பும் விடுற ஸ்டேட்மெண்ட்டுகளை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு சண்டைக்கு முன்னாடி வார்த்தைகளும் ஒரு ஆயுதம்தான். ரெண்டு நாடுகளும் தங்களோட மக்களை ஒன்று திரட்டவோ எதிரிய மிரட்டவோ எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னு நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் ரொம்பவே கிளியரா இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் இந்தியா ரொம்ப நம்பிக்கையா அவங்களோட பழைய வெற்றிகள் எல்லாம் உதாரணமா காட்டுறாங்க. குறிப்பா ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி நடந்த ஆபரேஷன்களை சொல்றாங்க. இது அவங்களோட பலத்தையும் தயார் நிலையும் காட்டுற மாதிரி இருக்கு. இதெல்லாமே நடந்த உண்மைகள். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பேச்சு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஆனா தெளிவில்லாம இருக்கு. போன தடவையை விட அதிகமா அவமானப்படுத்துவோம்னு சொல்றாங்களே தவிர எப்படி என்னன்னு எந்த விவரமும் இல்ல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தான். இந்தியா உண்மைகளை பேச முயற்சி செய்யுது, பாகிஸ்தான் உணர்ச்சிகளை தூண்ட முயற்சி செய்யுது. பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இந்த தடவை நாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே புகுந்து அடிப்போன்னு சொல்றது ரொம்பவே ஆத்திரமூட்டுற ஆக்ரோஷமான பேச்சு. இது வெறும் பார்டர்ல நடக்கிற சண்டை மாதிரி இல்ல, இந்தியாவோட இறையாண்மைக்கே சவால் விடுற மாதிரி இருக்கு. இது சும்மா வாழ்க்கை ஜாலம் இல்ல, இது ஒரு நேரடி மிரட்டல்.
இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த பிரச்சனைய மொத்தமா வேறொரு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த வார்த்தை போருக்கும் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கும் பதிலா இந்தியாவும் அவங்களோட மிலிட்டரி எந்த அளவுக்கு தயாரா இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஆனா இது சும்மா டிஃபென்சிவான ஒரு மூவ் மட்டும் இல்ல, இது ஒரே நேரத்துல கேடயத்தையும் வாளையும் காட்டுற மாதிரி இருக்கு. இந்தியா ஒரு தெளிவான மெசேஜ் கொடுக்குது, எங்களை தாக்குனா பாத்துக்கலான்னு, நாங்க சும்மா இருக்க மாட்டோம், பதிலடி கொடுக்கவும் நாங்க ரெடியா தான் இருக்கோம். இந்தியாவோட இந்த பதிலடிக்கு மையமா இருக்கிறது மிஷன் சுதர்ஷன் சக்ரான்னு பேர் வச்சிருக்கிற ஒரு டெக்னாலஜி அற்புதம். இது ஏதோ ஒரு புது ஆயுதம் மட்டும் இல்ல, இது போர் தந்திரங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போகுது. நாம இப்ப பேசுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI மூலமா இயங்குற ஒரு நாடு தழுவிய பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் சிஸ்டம் பத்தி. இது போர்க்களத்தோட ரூல்ஸையே மாத்தி எழுத போகுது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? இது ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸ். முதல்ல டிடெக்ஷன், AI பவர்ல இயங்குற ரேடார் நெட்வொர்க் நாடு முழுக்க இருக்கிற ஆபத்துக்களை நொடு பொழுதுல கண்டுபிடிச்சிடும். அடுத்தது அனாலிசிஸ், அந்த டேட்டாவை உடனே ஒரு AI யூனிட் ப்ராசஸ் பண்ணி அந்த ஆபத்தோட தன்மை என்ன, வேகம் என்ன, அதோட டார்கெட் எதுன்னு அனலைஸ் பண்ணும். கடைசியா கவுண்டர் அட்டாக், மனுஷங்க யாரும் தலையிடாமலே இந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு உடனடி தாக்குதலையோ அல்லது பாதுகாப்பு நடவடிக்கையோ ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனா இஸ்ரேலோட புகழ்பெற்ற அயன் டோம் சிஸ்டத்தை விட இது வேகமாவும் விரிவாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம் மாதிரி. இந்த ஹைடெக் கேடயம் ஒரு பக்கம் இருந்தாலும் தரையிலையும் பல நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ வீடியோ கேம் இல்ல, நிஜ வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு சீரியஸான நிலைமை. 4 முக்கியமான ஏர்போர்ட்டை மூடியிருக்காங்க. இதனால சாதாரண மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. புதுசா ஹைடெக் ஏர் ரெய்ட் சைரன்களை டெஸ்ட் பண்றாங்க. பாதுகாப்புக்கான கேபினெட் கமிட்டி மீட்டிங் நடக்குது. கடற்படை தயார் நிலையில இருக்கு. இந்த ஒவ்வொரு விஷயமும் நிலைமை எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு நமக்கு காட்டுது. நிலம், ஆகாயம்னு மட்டும் அல்ல, கடலும் இந்த சண்டையில ஒரு முக்கியமான களம். நம்ம பொதுவா 2 நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற நில எல்லை பிரச்சனைகளை பத்தி தான் அதிகமா பேசுவோம். ஆனா முன்னாடி நடந்த சம்பவங்கள் பார்த்தா கடல்ல ஒரு பெரிய சண்டை வர்றதுக்கு எவ்வளவு பக்கத்துல போயிருக்கோன்னு தெரியும். ஒரு கட்டத்துல இந்திய கடற்படை பாகிஸ்தானை தாக்குறதுக்கு சில நிமிஷம்தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கடலுங்கிறது ஒரு பெரிய திறந்த போர்க்களம். அங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய அழிவுல கொண்டு போய் விட்டுடும். ஆனா இன்னைக்கு இந்தியாவோட கடற்படை ரொம்பவே சக்தி வாய்ந்ததா மாறியிருக்கு. INS அரிதமன் மாதிரி புது நியூக்ளியர் சப்மரீன்ஸ் வந்ததால இந்தியாவுக்கு இப்போ ஒரு வலுவான செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை முதல் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சா கூட கடலுக்கடியிலிருந்து ஒரு பயங்கரமான பதிலடியை கொடுக்க முடியும். அதுல இருக்கிற K4 மிசைல்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த டார்கெட்டையும் தாக்கக்கூடியது. அதே மாதிரி INS தாராகிரி மாதிரி புது ஸ்டெல்த் போர்க்கப்பல்கள் எதிரி ரேடாருக்கு தெரியாமலே செயல்பட முடியும். இதெல்லாம் பாகிஸ்தானோட கணக்கீடுகளை ரொம்பவே சிக்கலாக்குது. இப்போ கடைசியா நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. AI வார்ஃபேர், நியூக்ளியர் சப்மரைன்ஸ்னு டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல தற்காப்புக்கும் தாக்குதலுக்கும் இடையில இருக்கிற கூடியது. ஒரு நாடு தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்குற ஒரு டெக்னாலஜிய இன்னொரு நாடு அவங்கள தாக்குறதுக்கான ஒரு நடவடிக்கையா பார்க்கலாம். டெக்னாலஜி புத்திசாலியாகவும் அதே சமயம் பயங்கரமானதாகவும் மாறும்போது ஒரு சண்டையை தடுக்கிறதுங்கிறது முன்னவிட ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயமா மாறுது. 2 பேருமே ஒருபடி மேல போகணும்னு நினைக்கும்போது 2 பேருமே விளிம்பிலிருந்து தவறி விழுறதுக்கான ஆபத்து அதிகமாகுது. இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா?